மக்களே காலையில இருந்து அழைச்சது என்னால வீடியோ போட முடியல. இப்போ ஒரு கமெண்ட் படிச்சிடலாமா? அக்கா எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ். ஐ எம் காட்டுமன்னார் கோயில் லவ் மேரேஜ். என் ஹஸ்பண்ட் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றாரு. எனக்கு ஏஜ் 21. என் மாமனார் வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அம்மா நீ என்ன தெரியுமா செய்யணும்? கண்டிப்பா உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லு. கோச்சு பாரு, கோச்சுக்கல, நீ தனியா இருக்க, அவர் கோயம்புத்தூர்ல இருக்காரு, மாமியார் இல்ல மாமனார் இருந்து இந்த மாதிரி ஒரு செக்ஸ் டார்ச்சர் கொடுக்கும்போது ஒண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி, இல்லனா உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லு. ஹஸ்பண்ட் வந்து அப்பா மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காருன்னா அந்த அப்பா வந்து மருமகள் பெறாத மகளா தான் பார்க்கணும். தப்பா பாக்குறாருன்னா அவருக்கு அறிவு இல்ல, சோறு திங்கல, பீ திங்கிறாருன்னு அர்த்தம். அதனால நீ என்ன பண்ற? கண்டிப்பா கம்பல்சரி நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாதான் உன் லைஃப் வந்து சேஃப் ஆகும். சரியா? நீ சொல்லாம வச்சிருந்தீனா நீ கடைசில வரைக்கும் உனக்கு சேஃப்டி இருக்காது. சொந்த வீட்லயே நீ பயந்து குழந்தைகளை வச்சுட்டு எப்படி வாழ முடியும்? அதனால உன் லைஃப நீ யோசிச்சு முடிவெடுத்தா ஆகணும். யோசிக்காம உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி எடுத்து சொல்ற விதத்துல சொல்லணும். வேற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லக்கூடாது. எங்க அப்பா நல்லவரு, நீ போய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி உன் ஹஸ்பண்ட் வாயில இருந்து வார்த்தை வந்துடக்கூடாது. புரிஞ்சுக்கிற மாதிரி நீ ப்ரூஃபோட கூட சொல்லலாம். தப்பு கிடையாது. சில ஹஸ்பண்ட் வந்து எங்க அப்பா அப்படி இல்லன்னு சொல்லுவாங்க. அதனால பெண்கள் நம்ம கிட்ட தான் கற்பு இருக்கு, நம்மள தான் கவர்ச்சி பொருளா அடையாளப்படுத்துறாங்க. சோ நம்மளோட சேஃப்டி லைஃப்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க சொல்லி தான் ஆகணும். மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்க பதிவை போடுங்க.